டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. அனைவருக்கும் அன்பு வணக்கம். காலையில் இந்த அரங்குக்கு வந்தேன். நேரம் போக போக பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். அந்த வேளையில் என்னை அழைத்து அவையில் இருப்பவர்களுடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். நல்ல வேளை வயிறு நிறைந்தது. அதுபோல் உங்கள் விருந்தும் பண்பும் நம்மை மகிழ்வித்தது. இந்த வேளையிலே பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவராக ஒரு தனி மனித இயக்கமாக இயங்கி இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார். கம்போடியாவை தொடர்ந்து இரண்டாவது மாநாடாக இந்த வியட்நாமிலே 2ஆம் நூற்றாண்டிலிருந்து திருமாறன் எனும் பாண்டிய மன்னன் ஆண்ட பூமியிலே, அதுவும் தாய்மொழி தினத்திலே இந்த மாநாட்டை நடத்த ஒரு லட்சியத்தை நெஞ்சில் சுமந்து இந்தியாவின் பல மாவட்டங்களுக்கும் சென்று, தேச எல்லை கடந்து பல நாடுகளுக்கும் சென்று இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய பேராளர்களை வீடு தேடிச் சென்று அழைத்து அத்தனை சிரமங்களையும் பட்டவர். அந்த சிரமங்களின் சுவடு கூட இல்லாமல் இங்கே பொறுமையாக அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். வியட்நாம் தமிழ் சங்கத்தின் சார்பிலே அதன் தலைவராக இங்கே வருபவர்களை அவர்களுடைய தங்குமிடம், உணவு போன்ற விடயங்களை ஒருங்கிணைத்து உதவிய சகோதரர் திரு பிரின்ஸ் லெனார்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். பொதுவாக நான் மேடையில் பேசும்போது எழுதி வைத்து கொண்டு பேசுவதில்லை. ஆனால் இங்கே சில முக்கிய குறிப்புகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த குறிப்புகளை எடுத்து வந்திருக்கின்றேன் கையோடு, கை தொலைபேசியிலே. இன்று உலக தாய்மொழி தினம். தாய்மொழியை நாம் தலைமுறைகள் தாண்டி வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை முனைவர் துரை சந்திரசேகரன் அவர்கள் 2 வரிகளில் விளக்கினார். அதாவது, ஒரு மொழி அழிந்தால் அந்த இனமே அழியும் என்று ரத்ன சுருக்கமாக சொன்னார். ஆகவேதான் என்னுடைய உரையின் தலைப்பு தலைமுறை தாண்டியும் தமிழ். பக்கத்திலே ஒரு கேள்விக்குறி. தலைமுறை தாண்டியும் தமிழ் நிலைக்குமா, வாழுமா என்று பல ஆண்டுகளாகவே நான் மேடைகளில் முழங்கி வருகின்றேன். மொழி என்பது, தாய்மொழி என்பது நமது முகம். நான் அணிந்திருக்கும் இந்த உடையோ அல்லது நீங்கள் அணிந்திருக்கும் உடை, உணவு கலாச்சாரங்கள், மத வழிபாடுகள் அவையெல்லாம் மொழியை, இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாது. உலகின் மூத்த குடி எம் தமிழ் குடி. உலகின் மூத்த மொழியும் எம் தாய்மொழியாம் தமிழ். இதை சொல்லும்போது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. இங்கு பேசப்பட்ட உரைகள், இன்னும் பல மேடைகளில் பேசப்பட்ட பெருமை, இவையெல்லாம் கேட்கும்போது பெருமையாக இருக்கும். ஆனால் நான் ஒரு கசப்பான கேள்வியை கேட்கின்றேன்.
இந்த பல்லவியை இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பாடப்போகின்றோம்? அத்தனை மேடைகளிலும் இந்த மேடையும் கூட நம் தொன்மை பெருமையை, தொன்மை புகழைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய இந்த தலைமுறையை சார்ந்த இந்த தமிழுக்கு என்ன செய்திருக்கின்றோம் என்ற கேள்விதான் எஞ்சியிருக்கிறது. இந்த அரங்கிலே என் பார்வையில் படும் முகங்களை பார்த்தால் ஒரு 40, 50, 60 கடந்த முகங்களாகத்தான் இருக்கின்றன. நமது அடுத்த தலைமுறையின் பிரதிநிதிகளை இங்கே காணவில்லை. ஆகவேதான் நான் எல்லா மேடைகளிலும் வலியுறுத்தி சொல்வது, எங்களுடைய பார்வை அடுத்த தலைமுறையை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. தமிழின் பெயரால் நாம் எடுக்கும் எந்த முயற்சியிலும் அடுத்த தலைமுறையை நோக்கியதான பார்வை இல்லை. உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு நாடோடியாக உலகமெங்கும் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கின்றேன். முக்கியமாக நமது மக்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தமிழ்ச் சங்கங்கள் இருக்கும். குறைந்தது 2 அல்லது 3 தமிழ்ச்சங்கம், இல்லை 5 தமிழ்ச்சங்கம் உள்ள இடங்களுக்கும் போயிருக்கின்றேன். அந்த அளவுக்கு நமது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். வெட்கமாக இல்லை? அதனைத்தான் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அழகாக எடுத்து காட்டினார். தமிழர்களை அழித்தது தமிழர்களே தான். அதற்கு உதாரணமாக பாண்டிய சோழ மன்னர்களுடைய போர்களை இங்கே அவர் அழகாக எடுத்து காட்டினார். அது மட்டுமல்ல, ஆண்டுக்கு ஒருமுறை இந்த தமிழ்ச்சங்கங்கள் கொண்டாட்டங்கள் நடத்தும் போதெல்லாம் அங்கே நான் செல்ல நேர்ந்தால் ஒரே ஒரு கேள்வியை கேட்பேன். அந்த கேள்வியை எங்கும் கேட்கின்றேன். சமீபத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரிலே வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களின் பேரவையின் விழா. அந்த விழா நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தின் பொன் விழாவை கொண்டாடியது. அதாவது 50 ஆண்டுகள் வட அமெரிக்க மண்ணிலே முதலில் உருவான தமிழ்ச்சங்கம் நியூயார்க் தமிழ்ச்சங்கம். அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் பொன் விழா கொண்டாடுகின்றீர்கள், பவள விழாவை யார் கொண்டாடுவார்கள் என்று கேட்டேன். அதனை கொண்டாடப் போகும் தலைமுறையை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்களா? அவளுடைய சிந்தனையில் அந்த எண்ணத்தை விதைத்தீர்களா? அந்த தலைமுறை தமிழ் பேசுமா என்று கேட்டேன். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை, டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை உருவாக்கிவிட்டோம் என்று பெருமையாக கொண்டாடினார்கள். அதுபோன்ற தமிழ் இருக்கைகள் இருக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு நானும் போயிருக்கின்றேன். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கான நிதி சேர்ப்பு $6 மில்லியன் தேவைப்பட்டது. அதற்கான முதல் பரப்புரையை வீடியோ வடிவிலே செய்தவன் அடியேன். 6 மில்லியன் தேவைப்பட்ட இடத்திலே 9 மில்லியன் திரட்டப்பட்டது. டொரண்டோவிலே 3 மில்லியன், அதுவும் வெறும் கனடியன் டாலர்ஸ் தேவைப்பட்டது. அதற்கு 25 ஆண்டுகள் சென்றன. காரணம், அங்கு இருப்பவர்கள் பெரும்பான்மையாக எனது மண்ணைச் சேர்ந்த ஈழத்தமிழர்கள். ஆனால் நான் கரகோஷம் செய்ய மாட்டேன். காரணம், 3 மில்லியன் கனடியன் டாலர்ஸ் திரட்டுவதற்கு 25 ஆண்டுகள் சென்றன. ஆனால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேர்ப்பதற்கு 2 ஆண்டுகள் தான் போதுமானதாக இருந்தது. ஆகவே நமக்கேன் இந்த அவல நிலை என்றால், நாம் மதங்களால் பிரிந்திருக்கின்றோம், சாதிய கோட்பாடுகளால் பிரிந்திருக்கின்றோம், ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்காமல் புறக்கணிப்பதிலே
கெட்டிக்காரர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் எந்த ஒரு செயலை செய்ய சென்றாலும் நமக்கு பின்னடைவு. இப்போது தலைமுறையை தாண்டியும் தமிழ் என்ற தலைப்பை நான் தெரிவு செய்ததற்கான காரணத்தை இங்கே சொல்லும் முன்பு, கடந்த ஆண்டு தமிழகத்திலே ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. உங்களுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? உலக அளவில் அழிந்து வரும் மொழிகளில் 12வது இடத்தில் தமிழ் இருக்கிறது. இதை சொல்வது நான் அல்ல. அந்த செய்தியில் சூலூர் பாவேந்தர் பேரவை செந்தலை கௌதமன் அவர்கள் இதனை சொல்லியிருக்கின்றார். அதுவும் யுனெஸ்கோ அறிவிப்பின்படி என்று தெரிவித்திருக்கின்றார். இது உண்மையா என்று நான் கொஞ்சம் ஆய்ந்தறிந்தேன். இப்பொழுதுதான் விரல் நுனியிலே உலக அறிவை திரட்டக்கூடிய ஒரு காலம். விஞ்ஞான தேரில் ஏறி எந்த ஒரு தகவலையும் பெறலாம். அன்று மெல்லத் தமிழினி சாகும் என்று ஒரு பேதை உரைத்த மொழி கேட்டு வெகுண்டெழுந்தான் பாரதி. ஆனால் பாரதி என்று நம் மத்தியில் இல்லை. ஆகவே வெகுண்டெழுவதற்கு எவரும் இல்லை. என்னாலும் இது உண்மையா என்று தேடி பார்த்தேன். இதனை அறிவித்திருப்பது யுனெஸ்கோ என்று அவர் சொல்கின்றார். 1945 நிறுவப்பட்ட யுனெஸ்கோ என்றால் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் என்று பொருள்படும். 1953 முதல் இந்த யுனெஸ்கோ தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறது. அதாவது ஆரம்ப கல்வியை ஒரு குழந்தைக்கு தாய் மொழியில் வழங்கினால் அந்த குழந்தையின் சிந்திக்கும் ஆற்றல் சிறப்பாக இருக்கும் என்று ஆய்வுகளின் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தாய்மொழி கல்வி ஆரம்ப கல்வியாக இருக்க வேண்டும். சிந்திப்பதற்கு ஒரு மொழியா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம், நாம் எல்லோருமே ஏதோ ஒரு மொழியில் தான் சிந்திக்கின்றோம். அது பெரும்பாலும் நமது தாய்மொழியாகத்தான் இருக்கும். அதன் பிறகு நாம் பன்மொழி புலமையை பெற்று அந்தந்த மொழிகளில் எந்த மொழியில் பேசுகின்றோமோ அந்த மொழியில் சிந்திக்கும் ஆற்றலை பெறுவோம் என்பது உண்மை. ஆனாலும் வாழ்வின் அடிப்படையான விடயங்களை நாம் நம் தாய்மொழியில் தான் சிந்திப்போம். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும். ஆகவே தாய்மொழியின் அழிவு பற்றி, அழிந்து வரும் மொழிகள் பற்றி யுனெஸ்கோ ஒரு ஆய்வினை நடத்தியது. அந்த ஆய்வின்படி உலக அளவில் 3000 மொழிகள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக யுனெஸ்கோ கண்டுபிடித்திருக்கின்றது. குறிப்பாக மொழிகளின் தோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்திய மண்ணிலே எத்தனை மொழிகள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. அதாவது யுனெஸ்கோவின் ஆய்வுப்படி அழிந்து வரும் தாய் மொழிகளை அதிகமாக கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் இருக்கிறது. அந்த எண்ணிக்கையையும் கொடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவில் 197 மொழிகள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. அமெரிக்காவில் 191, பிரேசில் நாட்டில் 190, சீனாவில் 144, இந்தோனேஷியாவில் 143, ரஷ்யாவில் 143, ஆஸ்திரேலியாவில் 108. ஆகவே இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருக்கும் இந்தியாவிலே 197 மொழிகள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. இந்த மொழிகளை பேசுவோரின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு சில நூறாக குறைந்து கொண்டிருக்கின்றன. மொழிதான் மனிதனின் முதல் அடையாளம் என்று நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். தாய்மொழி அழிந்தால் ஒரு இனமே அழியும் என்று முனைவர்
துரை சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டார். ஒரு மொழி அழிவது என்பது ஒட்டுமொத்த இனத்தின் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தும் அழிவதற்கு சமம். ஒரு மொழியின் அழிவு அந்த இனம் இந்த பூமியில் இருந்தது என்ற வரலாற்றின் அழிவே. ஏன் இந்த வியட்நாமிலே சம்பா பேரரசு என்ற ஒன்றை திருமாறன் என்ற மன்னன், பாண்டிய மன்னன் நிறுவினான். அப்படி என்றால் அந்த காலத்தில் இங்கும் தமிழ் இருந்திருக்கும். அந்த தமிழ் கொஞ்சம் திரிவடைந்து ஒரு கிளை மொழியாக சாம் என்ற மொழி இங்கு உருவாகி இருப்பதாக மருத்துவ சித்தர் தணிகாசலம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அப்படித்தான் திராவிட மொழிகளும் கூட தாய்மொழியாம் தமிழில் இருந்து திரிவடைந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு என்றெல்லாம் பிரிந்திருக்கலாம். வெகுவிரைவில் இன்னும் ஒரு புது மொழி வரப்போகிறது. அது என்னவென்று உங்களுக்கும் தெரியும். நான் சிறிது நேரம் கழித்து அதனை பற்றி சொல்கின்றேன். யுனெஸ்கோ ஆவின்படி இன்னும் 90 ஆண்டுகள், அதாவது 2115ஆம் ஆண்டளவில் உலக அளவில் இப்போது 6000க்கும் அதிகமான மொழிகள் இருக்கின்றன என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலக அளவிலே 2115ஆம் ஆண்டில் 600 மொழிகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும் என்று யுனெஸ்கோ அறிக்கை கூறுகின்றது. ஐநாவின் மொழியியல் ஆய்வுத்துறை இந்த அச்சத்தை தெரிவித்திருக்கிறது. அதற்கான காரணத்தையும் அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது. உலக மக்கள் தொகையில் 40% அதிக மாணவர்களுடைய பிள்ளைகள் தங்கள் தாய்மொழியில் கற்பது இல்லை. தமிழ்நாட்டில் இதற்கு உதாரணம் பார்க்கலாம். ஏனென்றால் முன்னாள் முதல்வர் முதறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5ஆம் ஆண்டு வரை கற்பிக்கும் மொழி, அதாவது போதனா மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர பார்த்தார். அதனை எதிர்த்து தமிழ் பெற்றோர்களை நீதிமன்றம் சென்று அந்த சட்டத்தை தோல்வியடையச் செய்தார்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் நான் மலேசியாவிலே கடாய் மாநிலத்துக்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. சின்ன சின்ன குழந்தைகள் என்னை பார்த்ததும் வணக்கம் ஐயா என்று கையெடுத்து தமிழிலே கும்பிட்டு சொன்னார்கள். ஆச்சரியமாக இருந்தது. என்ன என்று விசாரித்து பார்த்தால் மலேசியாவிலே 5ஆம் ஆண்டு வரை தாய்மொழி கல்விதான், அதாவது கற்பிக்கும் மொழி தமிழ். அதாவது தமிழர்களுடைய பிள்ளைகள் தமிழில் தான் கற்க வேண்டும், மலேசிய பிள்ளைகள் மலேசிய மொழியில் கற்க வேண்டும். ஆனால் தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் மலாய் மொழி, இன்னொரு பாடம் ஆங்கில மொழி. ஆனால் அந்த அறியா பருவத்தில் அட்சரங்களை கற்க ஆரம்பிக்கும் போது தமிழ் மொழியிலே தான். ஆகவே எங்கள் எல்லோருடைய தாயகமான தமிழகத்தில் அது முடியவில்லை. புலம்பெயர்ந்து மக்கள் வாழும் நாட்டிலே அப்படி ஒரு சட்டத்தை வெற்றிகரமாக அமுல்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே உலக மக்களில் 40% மாணவர்களுக்கும் அதிக மாணவர்களின் பிள்ளைகள் தாய்மொழியில் கற்பதில்லை. பிறகு எப்படி அவர்கள் தமிழில் சிந்திக்க முடியும், தமிழில் பேச முடியும்? நாம் எத்தனை தான் பாடுபட்டாலும் கூட அது முடியாது. ஏற்கனவே தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் சில நாடுகளுக்கு நானும் போயிருந்தேன். செஷல்ஸ், மொரிஷியஸ், ரீயூனியன், குவாதலூப் என்று எல்லா நாடுகளிலும் வாழும் தமிழர்கள் அவருடைய பெயர்கள் தமிழாக இருக்கின்றன. ஆனால் ஒரு எழுத்து கூட, ஒரு சொல் கூட தமிழ் அவர்களுக்கு தெரியாது. இங்கே வியட்நாமிலே நாம் நேற்று சில இடங்களுக்கு சென்றோம். எங்கு சென்றாலும் ஆங்கிலத்தில் யாரோடும் பேச முடியாது. அவர்களுக்கு ஆங்கிலம் அவசியம் இல்லை.
தங்கள் மொழியே போதும் என்று பெருமையோடு அந்த மொழியை பேசுகின்றார்கள். இந்த உணர்வு நம் தமிழர்களுக்கு வருமா? ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதலில் சொல்கின்றேன், அதைத் தொடர்ந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் சொல்கின்றேன். யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையின்படி அழிந்து வரும் மொழிகள் எனும் பட்டியலில் இப்போதைக்கு தமிழ் இல்லை. ஆகவே இவர் சொன்ன கருத்து பிழை. அதற்கு காரணமும் யுனெஸ்கோ குறிப்பிட்டிருக்கிறது. தமிழின் உயிர் தன்மை அந்த நிலைக்கு செல்லாமல் தமிழை காக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயத்தை கேட்டு நீங்கள் கரகோஷம் செய்ய மாட்டீர்கள். இது ஒரு அதிர்ச்சியான செய்தி. இந்திய மொழியியல் ஆய்வுத்துறை அது வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அழியும் நிலையில் உள்ள மொழிகளில் தமிழும் உண்டு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, உலக அளவில் 130 கோடி மக்களால் 38 நாடுகளில் பேசப்படும் மொழி எது தெரியுமா? சீன மொழி. அதே வேளையில் உலகிலேயே அதிகம் பேசப்படும் முதல் 20 மொழிகளில் 20வது இடத்தில் நம் தாய்மொழியாம் தமிழ் இருக்கிறது. ஆனாலும் இந்த நூற்றாண்டில் தமிழ் சந்திக்கும் சவால்கள், ஆபத்துகள் ஏராளம். காரணம், பேச்சு வழக்கில் புகும் பிறமொழி சொற்கள் தமிழ் மொழியை அழிக்கத் தொடங்கியுள்ளன. மருத்துவ ரீதியாக ஒரு கருத்தை பல ஆய்வுகளை படித்து நான் அறிந்து கொண்டேன். அதாவது, ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போது ஐம்புலன்களில் முதலில் உருவாகும் புலன் எது என்று உங்களுக்கு தெரியுமா? மருத்துவர்கள் இங்கே இருந்தால் சொல்வார்கள். கருவிலே குழந்தை உருவாகும் போது முதலில் உருவாகும் புலன் செவி. கண்கள் கூட 26வது வாரம்தான் உருவாகும், விழிகள். ஆகவே ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது கருவறைக்கு வெளியே தாய் பேசும் மொழியை, பெறும் ஒலிகளை குழந்தையால் கிரகித்து கேட்க முடிகிறது. அதனால்தான் அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் கருவிலிருந்து கேட்ட மொழியை அல்லது தாய் தன்னை தாளாட்டும் போது பேசும் மொழியை, தந்தை பேசும் மொழியை கிரகித்து அந்த குழந்தை பேச முயற்சிக்கிறது. இதனை பேராசிரியர் அப்துல் காதர், வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் மிக ஒரு கவிதை போல் இதை விளக்குவார். தாய்மொழி என்பது தாய் பேசிய மொழியோ தந்தை பேசிய மொழியோ அல்ல, குழந்தை பேசிய முதல் மொழிதான் அதற்கு தாய்மொழி. அதை இன்னும் விளக்கமாக சொல்லென்றால், குழந்தை தான் கேட்ட ஒலிகளின் மூலம் கிரகித்து கொண்ட மொழியை பேச முயற்சித்து அந்த மொழி குழந்தையின் வாய் வழியாக பிரசவமாகிறது. ஆகவே பிரசவிக்கப்பட்ட மொழி குழந்தையை தாயாக்குகிறது. அழகான ஓமை அல்லவா? ஆகவே இப்போது அந்த மொழி அழிய காரணம் என்ன? நானும் ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் குற்ற உணர்வோடு உங்கள் முன்னிலையில் சாட்சியம் அளிக்கின்றேன். நான் சார்ந்த வெகுஜன மக்களை கவரும் இந்த ஊடகம், தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகளும் கூட இந்த மொழியை அழிப்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் தாய்மொழி என்பதற்கு விளக்கத்தை பின்னர் கூறுகின்றேன் என்று நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, ஒரு புதிய மொழி உருவாகிறது என்று சொன்னேன். அது ஏற்கனவே உருவாகிவிட்டது. அந்த மொழிதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு என்பதைப் போல் புதிதாக உருவாகியிருக்கும் மொழி தமிங்கிலீஷ். அந்த மொழியை தொலைக்காட்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் வெகு வேகமாக வளர்த்து வருகின்றன.
அப்படி பேசினால்தான் நாகரிகம் என்று அவர்கள் கற்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நான் இதை ஆதங்கப்பட்ட போது ஒரு அன்பர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்பரே சொன்னார், இப்போதெல்லாம் தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளர்களாக இருப்பவர்கள் அடிப்படையில் தமிழர்கள் அல்ல, தமிழர்களே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய காலம் மாறிவிட்டது. வேறொரு மாநிலத்தைச் சேர்ந்த, அதற்காக நான் அவர்களை வெறுக்கவில்லை. ஆனாலும் கூட செவி வழியாக ஒரு மொழி நமக்குள் கிரகிக்கப்படும் என்றால் நல்ல தமிழ் செவி வழியாக செல்ல வேண்டும். வீட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். நான் உலகின் பல்வேறு நாடுகளில் அதிகமாக ஈழத்து தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு சென்று வருகின்றேன். கடந்த மாதம் கூட லிவர்பூல் நகரிலே 10 ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு தமிழ் பாடசாலையின் 10வது ஆண்டு விழாவுக்கு என்னை ஒரு அதிதியாக அழைத்தார்கள். அதிதி என்றால் அகதி அல்ல, அதிதி என்றால் சிறப்பு விருந்தினர், இல்லை சீஃப் கெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொன்னால் புரியும். அங்கே சென்றிருந்தேன். இந்த எல்லா நாடுகளிலும் நான் அவதானித்த உண்டு, 83ஆம் ஆண்டுக்கு பிறகு புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு, அந்த பெற்றோருக்கு தமிழ் உணர்வு இருப்பதால் தம் பிள்ளைகள் தமிழ் கற்க வேண்டும் என்று வற்புறுத்தி பாடசாலைகளுக்கு வார இறுதியில் அழைத்து செல்கின்றார்கள். அந்த பிள்ளைகளும் கூட தாய் தந்தையின் வற்புறுத்தலுக்காக படிக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலும் 5ஆம் ஆண்டு வரைதான் அவர்களுடைய கல்வி. 5ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் அதிகமாக அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கும் நேரம், அந்த காலம் முழுவதும் அவர்களுக்கு அந்நிய மொழிதான் காதில் விழுகிறது. அவர்கள் வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டிலே கூட தமிழ் இல்லை. இதுதான் உண்மை. இது ஒரு கசப்பான உண்மை. அதற்கு என்ன காரணம் என்று நான் விசாரித்து பார்த்தபோது, அங்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் ஆங்கிலம் ஏற்கனவே பரிச்சயப்பட்ட மொழி. ஆனால் ஐரோப்பிய நாடுகளிலே டச், நாஸ்க், ஸ்வீடிஷ் என்று பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலே அந்த பெற்றோர்கள் அந்த நாட்டு மொழியை தங்கள் பிள்ளைகளிடம் இருந்துதான் கற்றுக்கொள்கின்றார்கள். அவருடைய அன்றாட வாழ்க்கையில், அவர்கள் அன்றாட பணிகளில் அந்த நாட்டு மொழியில் சமாளிக்க வேண்டிய தேவை வரும்போது அந்த மொழி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் அந்த பிள்ளைகளிடம் அவர்கள் அந்த மொழியிலே பேசுகின்றார்கள். தப்பித்தவறி இவர்கள் தமிழில் பேசினால் கூட அந்த பிள்ளைகள் விளங்கினாலும் கூட பதில் சொல்வது அந்த நாட்டு மொழியாக இருக்கும். இதை நானே நேரடி சாட்சியாக பார்த்திருக்கின்றேன். ஆகவே மெல்லத் தமிழினை சாகும் என்று அன்று பேதை உரைத்தான் என்று யாரோ இப்படி சொல்கின்றார்கள். இப்படி ஒரு அழிவு நிலை வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசித்து பார்த்தேன். அப்போதுதான் எனக்கு பளிச்சென்று புலப்பட்டது. அந்த பதில் என் சிந்தனையில் எட்டுவதற்கு காரணமும் உண்டு. ஒரு ஐரோப்பிய நாட்டிலே நான் சென்று தமிழ் உணர்வோடு பேசும்போது, பேசி முடித்த பிறகு அவையில் வந்து அமரும்போது அவர் பக்கத்தில் அமர்ந்து ஒரு தமிழரே என்னிடம் கேட்டார், எதுக்காக இவ்வளோ சிரமப்படுறீங்க? இந்த நாட்டில் தமிழை வச்சு என்ன பண்ண முடியும்? தமிழ் சோறு போடுமா என்று ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு கோபம் வந்தது. என்றாலும் அடக்கி கொண்டு நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். ஒரு மொழி என்பது நாம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மட்டுமல்ல, வயிற்றுக்கு சோறும் போட வேண்டும். எதற்காக நீங்கள் ஆங்கிலம் கற்கின்றீர்கள்? தொழில் வாய்ப்பு, அதன் மூலம் வருமானம் வரும். இதனால் தான் நீங்கள் இல்லை ஆங்கிலம் ஒரு உலகத்திலேயே சிறந்த மொழி என்று நீங்கள் கற்கிறீர்களா? இல்லை. ஆகவே மொழி என்பது எங்களுடைய வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் கொண்டு செல்ல வருமானத்தை தரும் மொழியாக மாற வேண்டும். தமிழ் இதுவரை காலமும் எதற்கு பயன்பட்டிருக்கிறது? பட்டிமன்றம் நடத்தவும், சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுவதற்கும்,
திரைப்பட பாடல்கள் எழுத, கவிதை எழுத, அதை தாண்டி நம்மால் எங்கள் மொழியை வளர்க்க முடியவில்லை. நான் இங்கே வியட்நாமிலே கேட்டேன், வியட்நாமில் இருப்பவர்கள் எந்த மொழியில் மருத்துவ கல்வியை கற்கின்றார்கள், எந்த மொழியில் சட்டக்கல்வியை கற்கின்றார்கள், எந்த மொழியில் கணினி கல்வியை கற்கின்றார்கள் என்று கேட்போது சந்தேகமே இல்லாமல் வியட்நாமிய மொழி. எனக்கு தெரியும், இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் ரஷ்யாவுக்கு சென்று மருத்துவ கல்வி கற்பவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் ஒரு பேருண்மையை சொன்னார்கள், அங்கே சென்றவுடன் மருத்துவ கல்வியை கற்க முடியாது, ஓராண்டு ரஷ்ய மொழி கற்க வேண்டும். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, ஆங்கிலம் உலக மொழி அல்ல. பெரும்பாலான நாடுகளில் ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது. அதற்காக ஆங்கிலத்தை நான் வெறுக்கவும் இல்லை, அதை கற்க வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. நமது மொழி ஏன் அந்த அரியாசத்தனை ஏறக்கூடாது? ஏன் தமிழ் மொழியில் மருத்துவக் கல்வி கற்க முடியாது? நான் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இலங்கை தீவிலே சிங்கள மொழியில் பொறியியல் கல்வி இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? அதனுடைய வரலாறு ஒரு 500 ஆண்டுகள் தான். ஆகவே இவ்வளவு காலமும் நாம் தமிழ் மொழிக்கு என்ன செய்திருக்கின்றோம்? கால மாற்றத்துக்கேற்ப, அறிவியல் வளர்வதற்கேற்ப எங்கள் மொழியை உயர்கல்விக்கு ஏற்புடையதாக வளர்க்கவில்லை. ஆனால் இந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? எல்லோரதும் தாயகமான தாய் தமிழகத்தில் ஆரம்பமாக வேண்டும். ஆகவே நான் ஒரு பல்கலைக்கழக துணை வேந்தரோடு அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும்போது அவரிடம் கேட்டேன், ஐயா, மருத்துவ கல்வியை தமிழில் கற்க முடியாதா என்று கேட்டேன். அவர் என்னை வினோதமாக பார்த்தார், ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்கின்றானே என்று. ஆனாலும் என் மனதை நோக வைக்கக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு பதில் சொன்னார். அது சார், இங்கே படிச்சுட்டு அடுத்த மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியாது, அவே ஆங்கிலம்தான் வேண்டும். நான் மீண்டும் அவரிடம், சுமார் 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரு 1000 பேராவது தமிழில் மருத்துவ கல்வியை கற்று பணிபுரியலாமே. ஏனென்றால் வரும் நோயாளிகள் அத்தனை பேரும் தமிழர்கள். அவர்களோடு நீங்கள் தமிழில் தான் பேச வேண்டும். அதற்கு அவர் மறுமொழி சொல்லவில்லை. இந்த சிந்தனை என்னுள் சுழன்று கொண்டே இருந்தது. ஏன் மருத்துவ கல்விக்கு உரிய அடிப்படை மருத்துவ நூல்களை ஆங்கிலத்திலிருந்தோ லத்தீன் மொழியிலிருந்தோ இல்லை கிரேக்க, ஏனென்றால் மருத்துவ கல்வி என்பது ஆங்கிலத்தில் கற்பித்தாலும் அதுக்கு 175% அதில் உள்ள சொற்கள் ஆங்கிலம் அல்ல, கிரேக்கம், லத்தீன். எந்த மொழியில் கற்றாலும் கிரேக்கம், லத்தீன். ஆகவே இதை பற்றி நான் ஆய்வு செய்யும்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தது. நான் சிந்தித்ததை 1822 அந்த ஆண்டிலேயே ஒரு அமெரிக்க வெள்ளையர் சிந்தித்திருக்கின்றார். இப்போது பாருங்கள், அவர் யார் என்பதை நீங்கள் காணலாம். சாமுவேல் ஃபிஸ்க் கிரீன். இவர் பற்றிய தகவல்களை நான் திரட்டினேன், அதை இப்போது நான் வாசிக்கின்றேன். சாமுவேல் ஃபிஸ்க் கிரீன் ஒரு அமெரிக்க மருத்துவ மிஷனரி வைத்தியர். நியூயார்க் நகரில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கல்லூரியில் பட்டம் பெற்றவர். இலங்கை பிரிட்டிஷ் காலனியாக இருந்த காலம் 1847 1873. 1846 ஆண்டில் பல அமெரிக்க மிஷனரிகள் இந்தியாவுக்கு சேவை செய்ய சென்றார்கள். ஆனால் டாக்டர் சாமுவேல் கிரீன் அவர்கள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் பணியாற்ற விரும்பி வந்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள வட்டுக்கோட்டையில் தனது மருத்துவ நடவடிக்கைகளை தொடங்கினார். வட்டுக்கோட்டையில் சேவை செய்ய துவங்கிய போது அவர்களை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்தது. இவர்கள் மதம் பரப்ப வந்திருக்கின்றார்கள். காரணம், இவர் அமெரிக்க மிஷனரி. அதனால் யாருமே எந்த நோயாளியுமோ அவரிடம் போகவில்லை.
ஆனால் முத்தத்தம்பி என்ற ஒரு தமிழ் அறிஞர் வயிற்று வலியால் கடுமையாக அவதிப்பட்டு கிராமத்தில் உள்ள பாரம்பரிய மருத்துவர்கள் பலரை அணுகியும் அவர்களால் அவரை குணப்படுத்த முடியவில்லை. பிறகு அந்த நோயாளி முத்துத்தம்பி டாக்டர் சாமுவேல் கிரீனிடம் அழைத்து செல்லப்பட்டதன் பின்னர் நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்தார். இதை கேள்விப்பட்ட மக்கள் அன்று முதல் டாக்டர் கிரீனிடம் சென்றார்கள். அவரது பெயரும் புகழும் யாழ்ப்பாண தீபகற்பத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. யாழ்ப்பாண மக்களால் அவர் மிகவும் அங்கீகரிக்கப்பட்டு மதிக்கப்பட்டார். இனித்தான் சுவையான தகவல் வருகிறது. சாமுவேல் கிரீன் பழங்குடி மக்களுக்கு, யாழ்ப்பாணத்தில் இருந்த பழங்குடி மக்களுக்கு மேற்கத்திய மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும் என்று முனைந்தார். இதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். அதற்காக அர்ப்பணிப்புடன் சேவையை ஆற்றினார். அவர் ஏற்கனவே ஆங்கிலம், லத்தீன், ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் கிரேக்க மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தவர். எனவே தமிழில் ஆர்வம் கொண்டு அவர் தமிழை கற்க ஆரம்பித்தார். தமிழை கற்பது அவருக்கு சிரமமாக இருக்கவில்லை. யாழ்ப்பாண மக்களின் வாழ்க்கை முறையையும் முழுமையாக புரிந்து கொண்டார். இது அவருடைய மருத்துவ தொழிலுக்கு பெரிதும் உதவியது. அவர் பல மேற்கத்திய மருத்துவ நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். இந்த மொழிபெயர்ப்பு பணியை 1850 தொடங்கினார். அவரது முதல் புத்தகம் டாக்டர் கலாவின் எழுதிய அங்கதிபாதம். அதை அவர் 1851 முடித்தார். இந்த மொழிபெயர்ப்பை அண்டு நாடுகளில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மிகவும் பாராட்டினார்கள். 1855 ஆண்டில் டாக்டர் சாமுவேல் கிரீன் மேற்கத்திய மருத்துவத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்களுக்கு தமிழில் கற்பிக்க ஆரம்பித்தார். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அமெரிக்கன் சிலோன் மிஷனுடன் இணைந்து பணியாற்றிய அவரது பதவிக்காலத்தில் யாழ்ப்பாண குடநாட்டில் மானிப்பாய் என்ற ஊரில் இலங்கையின் முதலாவது மருத்துவ பள்ளி தமிழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு இனிப்பான செய்தி பாருங்கள். தாய் மொழியில் பயிற்சி அளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 4000 பக்கங்களுக்கு மேல் மருத்துவ இலக்கியங்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து வெளியிட்டார். பேராசிரியர் டால்டனின் மனித உடலியல், கிரே ஹானரின் மனித உடற்கூறியல், டேவிட்டின் வேதியியல் நடைமுறை மற்றும் தத்துவார்த்தம், எரிஷன் மற்றும் டானிச் தொகுத்த அறிவியல் மற்றும் அறுவை சிகிச்சை கலை, இன்னும் ஏராளமான புத்தகங்களை அவர் மொழிபெயர்த்தார். தனிப்பட்ட முறையில் 60க்கும் மேற்பட்ட பூர்வீக மருத்துவர்களுக்கு தமிழில் அவர் பயிற்சி அளித்தார். 1856 ஆண்டில் மகளிர் மருத்துவம் பற்றிய ஒரு தமிழ் நூலையும் எழுதினார். அது அவருக்கு புகழையும் பெருமையையும் கொண்டு வந்தது. 10 ஆண்டுகள் அவர் இந்த சேவையை யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கின்றார். தனது மனைவியுடன் நாடு திரும்பினார். 5 வருட இடைவேளைக்கு பிறகு 1862 ஆண்டு தன்னுடைய மனைவியுடன் மீண்டும் இலங்கைக்கு வந்து மருத்துவ பயிற்சியை தொடர்ந்தார். ஒரு முக்கிய தகவல், மேற்கத்திய மருத்துவ நூல்களை அவர் மலையாள மொழியிலும் மொழிபெயர்த்து எழுதியிருக்கின்றார். 1863 ஆண்டில் அப்போதைய இலங்கை அரசு அவரை யாழ்ப்பாண மருத்துவமனையின் பொறுப்பாளராக இருக்கும்படி கோரியது. அவர் அதை தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார். டாக்டர் சாமுவேல் கிரீனின் நினைவாக கட்டப்பட்ட இந்த கிரீன் மெமோரியல் மருத்துவமனை இலங்கையில் 30 ஆண்டுகளாய் நிலவிய போர் சூழலில் சிக்கி சிதிலமடைந்த நிலையில் இப்போது இருக்கிறது. ஒரு பாழடைந்த நிலையில் இருக்கிறது. அவருடைய முயற்சி, அவர் மொழிபெயர்த்த புத்தகங்கள் இப்போது எங்கே என்று தெரியவில்லை. சரி, இந்த தகவலை நான் சொல்வதால் என்ன பயன் என்று கேட்கின்றீர்களா? கடந்த ஆண்டு உங்களில் எத்தனை பேர் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது, பாரத பிரதமர் மோடி ஹிந்தி மொழியில் மருத்துவ கல்வியை மகாராஷ்டிராவிலும் மத்திய பிரதேசத்திலும் அறிமுகப்படுத்தினார். யாருக்காவது தெரியுமா? அதன் பிறகுதான் தமிழ்நாடு அரசு திடீரென்று ரோஷம் வந்ததோ என தெரியவில்லை,
ஹிந்தி மொழியில் 3 புத்தகங்கள், அடிப்படை மருத்துவ புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் மகாராஷ்டிராவிலும், ஏன் இன்ஜினியரிங் பொறியியல் கல்வியும் கூட இந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே இன்றைய தமிழக முதல்வர் மாணவர்களுக்கு தமிழ் வழி மருத்துவ பட்டப்படிப்புக்காக புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகளை ஆரம்பித்தார். கிரேஸ் அனாட்டமி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நூல் நான் மருத்துவ கல்வியை கற்கவில்லை, நான் பிழையாக உச்சரிக்கின்றோன்னு தெரியவில்லை. கைட்டன் அண்ட் ஹால் டெக்ஸ்ட் புக் ஃபார் மெடிக்கல் ஃபிலாசபி. இன்னும் ஒன்று பெய்லி அண்ட் லவ் ஷார்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி. முட்லியார் அண்ட் மெனன் கிளினிக்கல் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ். இந்த 4 மருத்துவ நூல்கள் அவசரமாக மொழிபெயர்க்கப்பட்டதாக ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தேன். அதன் பிறகு எந்த தகவலும் இல்லை. அதை தமிழ்நாட்டில் உள்ளவர்களே எதிர்த்து தடுத்து நிறுத்தி விட்டார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தியை படித்தபோது என் உள்ளத்தில் ஒரு கற்பனை சித்திரம் உருவானது. இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து மருத்துவ கல்வி கற்பதற்காக ரஷ்யாவுக்கு மாணவர்கள் சென்ற காலம் மாறி, ரஷ்யாவிலிருந்து ஒரு ரஷ்ய மாணவன் மருத்துவ கல்வியை கற்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வருகின்றான் என்று யோசித்து பார்த்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. சரி, சமுவேல் ஃபிஸ்க் கிரீனுடைய நோக்கமே ஏன் தமிழில் மருத்துவ கல்வியை கற்பித்தார்? ஆங்கிலத்தில் கற்றால் யாழ்ப்பாணத்தில் அந்த கல்வியை கற்கும் மருத்துவர்கள் கற்று முடிந்ததுமே இங்கிலாந்துக்கோ அமெரிக்காவுக்கோ தொழில் வாய்ப்பு தேடி போய் வருவார்கள். அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு அவருடைய சேவை கிடைக்காது. ஆகவே தாய்மொழியில் கல்வி கற்றால் அந்த சேவையை ஆற்ற முடியும். இந்த மகிழ்ச்சியான செய்தி, தமிழ்நாட்டிலே மருத்துவ கல்வியின் அடிப்படை நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படுகின்றன என்ற செய்தியை கேட்டபோது கூடவே எனக்கு ஒரு கவலையும் வந்தது. என்ன கவலை? உடனே நமது தமிழ் அறிஞர்கள் வாரி சுருட்டி கொண்டு படையெடுப்பார்கள், எல்லா சொற்களுக்கும் தமிழ் கலை சொற்கள் உருவாக்க வேண்டும் என்று. இவ்வளவு காலமும் பலர் அந்த பணியை புரிந்திருக்கின்றார்கள். மனைவி முஸ்தபா அவர்கள் கூட அறிவியல் கலை சொற்கள், மருத்துவ கலை சொற்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். நான் கேட்கும் கேள்வி என் மேல் உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கலாம். அந்த கலை சொற்களால் என்ன பயன்? அந்த சொற்கள் வழக்கில் வந்துள்ளனவா? ட்ரங்க் கால் என்பதற்கு முண்டக்கூவி என்று சொல்ல அறிமுகப்படுத்தினார்கள். யாராவது சொல்வீர்களா? இல்லை. தமிழ்நாட்டில் ஓடும் அத்தனை பஸ்களும் பேருந்து என்ற ஒரு சொல்லை பளிச்சென்று கண்ணில் படும்படியாக வரைந்திருக்கிறது. எவராவது தமிழ்நாட்டில் அதோ பேருந்து வருகிறது என்று சொல்கின்றார்களா? இல்லை. ஆகவே என்னுடைய ஒரு குதர்க்கமான கேள்வி, யாரோ மேலை நாட்டவர்கள், வேற்று மொழியை சார்ந்தவர்கள், அவர்கள் கண்டுபிடித்த பொருளுக்கு அவர்கள் ஒரு பெயர் வைக்கின்றார்கள் என்றால் அந்த பெயரை மாற்ற எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்படி கூட யோசித்தேன். நான் சார்ந்த வானொலி, அதற்கு ஏன் வானொலி என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று கூட நான் ஒரு வினோதமான கேள்வி என் உள்ளத்தில் எழுந்தது. அதை கண்டுபிடித்தவன் ரேடியோ என்று சொன்னால் அந்த சொல்லையே பெயர் சொல்லாக உள்வாங்கி நமது மொழிக்குள் உள்வாங்கி, ஏனென்றால் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே திசை சொற்கள், வட சொற்கள், இயற்சொற்கள் என்று பல சொற்கள் தமிழுக்குள் வந்துவிட்டன ஏற்கனவே. ஆகவே ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது அயலில் இருந்து சொற்களை ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் மொழி விரிவடையும், பறந்து செல்லும். ஆனால் வழக்கில் இருக்கும் நமது தமிழ் சொற்களுக்கு பதிலாக இப்போது
தமிழக தொலைக்காட்சிகளை பார்த்தால் தேங்க்யூ என்று சொல்வார்களே ஒழிய நன்றியை சொல்ல மாட்டார்கள். வணக்கம் என்று சொல்ல மாட்டார்கள், ஹாய் வியூவர்ஸ் என்று சொல்வார்கள். இதனைத்தான் எதிர்த்து போராட வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். அதை தவிர்த்து நான் பல்வேறு மொழிகள் பேசும் நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கும் பிரான்ஸ், அந்த பிரான்சிலே நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் உரையாட முடியாது, பதில் சொல்லவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மொழியை நேசிக்கின்றார்கள். ஆனால் அங்கே கூட ரேடியோவை ராடியோ என்று தான் சொல்கின்றார்கள். டெலிவிஷனை எங்களை போல் தொலைக்காட்சி என்று ஒரு சொல்லை கண்டுபிடித்து சொல்வதில்லை, டெலிவிஷன் என்று தான் சொல்கின்றார்கள். அப்பொழுதுதான் நானும் யோசித்து பார்த்தேன், ஒரு கலை சொல்லை உருவாக்கும் போது அந்த சொல்லை கேட்கும் போதே அது என்ன என்று புரிய வேண்டும். மாறாக டெலிவிஷன் என்றால் டெலிபோர்ட், டெலிபதி என்று தொலைவில் ஒரு காட்சியை நமக்கு அருகே கொண்டு வரும் அந்த தொழில்நுட்பத்தின் பெயர்தான் அது. ஆனால் நாம் தொலைக்காட்சி என்று சொன்னால் எப்படி அந்த உருவகம்? காட்சி தொலைவில் தான் இருக்கிறது, இன்னும் பக்கத்தில் வரவில்லை. அவை அந்த மொழிபெயர்ப்பு பிழை என்று. தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை கண்டுபிடித்தவன் தமிழன் அல்ல. அதற்கு ஒரு பதில் சொல்கின்றேன். இப்போது கூட தமிழர்கள் புதிதாக ஏதாவது கண்டுபிடித்தால் தமிழ் பெயர் வைப்பார்களா? அந்த மொழியின் மீது அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருப்பதால் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் ஒரு பெயர் வைப்பார்கள். ஆனால் உலகமா யுத்தத்தின் போது சாம்பல் மேடாகி போன ஜப்பானியர்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைக்கின்றார்கள். மிட்சுபிஷி, டொயோட்டா, சுசுகி என்று நாம் உச்சரிக்கின்றோம். அதுதான் அவன் தன் தாய்மொழிக்கு செய்த சேவை. நான் இது போன்ற ஒரு விவாதத்திலே சன் தொலைக்காட்சியில் கலந்து கொண்ட போது நான் சொன்னேன், திருச்சியைச் சேர்ந்த எங்கள் மருத்துவ சித்தர் தணிகாசலம் ஐயா அவர்கள் இதை கேட்க வேண்டும். திருச்சியிலே உங்கள் துறையை சார்ந்த ஒரு வைத்தியர் நீரிழிவு நோய்க்கு ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்தை கண்டுபிடித்ததாகவும் அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் சன் தொலைக்காட்சியில் அவரை செவி கண்டார்கள். நானும் ஆர்வத்துடன் இதற்கு என்ன பெயர் வைத்திருக்கின்றார்? சித்த மருத்துவம் என்பது நமது மண்ணுக்கே உரியது. அவர் அதற்கு டயாகியோர் என்று பெயர் வைத்திருக்கின்றார். வாழ்க 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 வாழ்க. உங்களுடைய வாழ்க வாழ்க. அதுதான் சேவை, நாம் செய்ய வேண்டிய சேவை அதுதான். தமிழை அந்நியன் உச்சரிக்க வேண்டும். அதனுடைய தரம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இந்த விழிப்புணர்வு இப்போதாவது நம் மக்கள் அனைவருக்கும் வர வேண்டும். தமிழறிஞர்கள் அவர் ஆற்ற வேண்டிய துண்டுகளை செய்து கொண்டிருக்கட்டும். ஆனால் தமிழ் வழி உயர்கல்வி, மருத்துவம், பொறியியல், கணினித்துறை என்று வரும்போது மட்டுமாவது இந்த பேர் சொற்களை அவ்வாறே அந்த உச்சரிப்போடே நாம் வாங்க வேண்டும் என்பதை நான் சொன்னாலும் பலர் என் மீது கோபித்து கொள்வார்கள். அவர்களுடைய பார்வை பரந்த பார்வையாக இல்லை. ஏனென்றால் இப்போதே தமிழ் என்பது வெறும் இணைப்பு சொற்களாகத்தான் பயன்படுகின்றன. முழுமையாக ஆங்கிலத்தின் இடையிடையே இணைப்பு சொற்களாக பயன்படும் இந்த தமிழ் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அழிந்து போகும். இப்போது நீங்கள் சொல்கின்றீர்கள், தமிழ் மொழியிலிருந்து உருவான கிளை மொழி சம்பா, சம்பா, சாம் என்று. அந்த மொழி இப்போது இருக்கிறதா? மிக மிக சொற்ப அளவில்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அழிந்து போகும். ஏனென்றால் அந்த மொழியை, அந்த மக்களையே புறக்கணித்து இன்னொரு மொழிக்கு தாவும் போது, நான் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி சொல்வது, தமிழனுக்கு முதலில் தமிழ் தெரிய வேண்டும். அதே வேளையில் தமிழன் பன்மொழி புலமை கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தமிழுக்கு பெருமை. நான் தமிழும் பேசுவேன், சிங்களமும் பேசுவேன்,
பிரெஞ்சு மொழியும் பேசுவேன், ஆங்கிலம் பேசுவேன், ரஷ்ய மொழி பேசுவேன் என்றால் நான் உங்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவன் என்ற அர்த்தம். ஆகவே இந்த உணர்வு வர வேண்டும். முதலில் பிறந்த குழந்தைக்கு செவியில் தமிழ் ஒலிக்க வேண்டும். தமிழ் பேர் மட்டும் வைப்பதால் எந்த பயனும் இல்லை. முதலில் தாய்மொழி தெரிய வேண்டும். ஏனென்றால் சற்று முன்னர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது கீழடி ஆய்வுகளை பற்றி சொன்னார். நானும் அந்த ஆய்வுகளை பற்றி நிறைய படித்தேன். எங்குமே இப்போது நாம் பின்பற்றும் இந்த மதங்களின் எந்த தடமும் அங்கே கிடையாது. அப்படி என்றால் இப்போது நாம் பின்பற்றும் இந்த மதங்களெல்லாம் பிறப்பதற்கு முந்தையது எங்கள் தமிழின் தொன்மை. ஆகவே மதங்களால் பிரிந்திருக்கும் நான் உங்களை எல்லாம் விழிக்கும் போது மும்மதங்களை சார்ந்த மொழியால் ஒன்றிணைந்த தமிழ் மக்களே என்று சொன்னதன் அர்த்தம் அதுதான். நாம் நாளைக்கே கிறிஸ்தவன் ஆகலாம், நாளைக்கே நான் ஒரு பௌத்தன் ஆகலாம், ஆனால் நாளைக்கே நான் சிங்களவன் ஆக முடியாது. மத வழிபாடு, நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள் காலத்துக்கு காலம் தாண்டி வந்திருக்கின்றன. இப்போது அந்த தொன்மையாக இருந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாறி சில கடவுளின் அவதாரம் என்று சிலரை பின்பற்றி சிலர் அவர்களை கொண்டாடுகின்றார்கள். பரவாயில்லை, அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அடிப்படை நாம் அனைவரும் தமிழ் என்ற ஒரு இனக்குழுமத்திலிருந்து வந்த வழித்தோன்றல்கள். ஆகவேதான் இனிமேல் நாம் செயல்முறை சாத்தியமாக சிந்திக்க வேண்டும். தமிழ் என்ற மொழி இன்னும் பல தலைமுறைகள் தாண்டியும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் நான் தமிழன் என்று பெருமையோடு சொல்ல வேண்டுமென்றால் அதை அவளுடைய உள்ளத்தில் விதிக்க வேண்டும். நான் சில நாடுகளுக்கு போகும்போது ஏக்கமாக இருக்கும். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் மொழி அடையாளத்தை பேணுவது பற்றிய ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அதற்கு கனடாவிலிருந்து ஒரு தமிழ் பேராசிரியை வந்தார். அவர் சொன்னார், இது தவிர்க்க முடியாது. எங்கள் வீட்டில் கூட நான் தமிழில் பேசினால் எங்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தை தான் பதில் சொல்கின்றன என்று அந்த இயலாமையை சொன்னார். அப்போது நான் அவரிடமே ஒரு கேள்வியை கேட்டேன். நான் அடிக்கடி உங்களுடைய கனடா மண்ணுக்கு வருகின்றேன். எப்போது பார்த்தாலும் ஒரு இலத்திரனியல் பொருளை வாங்க வேண்டுமென்றால் இங்கே கிடைக்கும் என்று அழைத்து செல்வார்கள். பசிபிக் மால் என்ற ஒரு பெரிய அங்காடி சந்தை. அந்த அங்காடி சந்தையில் 6000க்கும் மேற்பட்ட கடைகள், அத்தனையும் சீனர்களுக்கு சொந்தமான கடைகள். ஒரு கடையில் ஏனும் பெயர் பலகை ஆங்கில மொழியில் இல்லை, தங்களுடைய சீன மொழியில்தான். அவர்கள் நமக்கு முன்பே புலம்பெயர ஆரம்பித்தவர்கள். ஆனால் உலகத்தில் சீனர்கள் வாழாத நாடே கிடையாது என்று சொல்லலாம். அவர்கள் இன்று வரை தங்கள் மொழி அடையாளத்தை பேணி வருகின்றார்கள். அப்படி எங்களுடைய சிந்தனைகளும் மாற வேண்டும். தமிழர்களை சந்திக்கும் போது தமிழிலே பேச வேண்டும். ஆனால் தமிழின் அடையாளம் என்று வேஷ்டி கட்டிக்கொண்டு ஆலயங்களுக்கு செல்பவர்களை நான் சந்தித்திருக்கிறேன், ஆலயங்களுக்கும் போயிருக்கிறேன். ஆலயத்துக்குள் இருந்தும் கூட அவர்கள் ஆங்கிலத்தில் தான் பேசிக்கொள்வார்கள். காரணம், நம் மொழியை பற்றிய தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்கிறது. தாயை நேசிப்பது போல் தமிழை நேசிப்பவன் நான். அதனால்தான் இவ்வளவு என்றால் என் தாய் என்னோடு பேசியது, நான் தாயோடு பேசியது இந்த தாய் தமிழில்தான். அதற்காக வேறு மொழிகளை வெறுக்க சொல்லவில்லை. ஆகவே சமீபத்தில் கிடைத்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், டொரண்டோ பல்கலைக்கழகம், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, எல்லா இடங்களிலும் தமிழ் இருக்கைகள் இருக்கின்றன. அந்த தமிழ் இருக்கைகளை கற்பவர்கள் யார் என்று பார்த்தால் ஒருவர் கூட தமிழ் மாணவர் கிடையாது. அத்தனை பேரும் வேற்றுமொழியை சார்ந்தவர்கள். சங்க இலக்கியங்களை ஆங்கில நூல்களின் வழியே கற்கின்றார்கள். இதுதான் தமிழ் இருக்கை. ஆனால்
ஆரம்பத்திலிருந்து முனைவர் பட்டம் வரை தமிழிலேயே கற்கக்கூடிய ஒரு கல்வி சாலை வெளிநாட்டில் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? வேறெங்கும் இல்லை, லண்டனில் லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஒரு மொழிப்பிரிவு SOAS. அங்கே நான் சென்றேன். அங்கே எதற்காக அழைத்தார்கள் தெரியுமா? அங்கே திருவள்ளுவர் சிலை இருக்கிறது. அந்த திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்க என்னை அழைத்தார்கள். இது SOAS எனும் பல்கலைக்கழகத்தின் மொழிப்பிரிவு. நானும் மகிழ்ச்சியோடு சென்று மாலை அணிவித்தேன். அங்கே எத்தனை மொழிகள்? 33 மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன. கண்களை அகலத் திறந்து தமிழ் இருக்கிறதா என்று தேடினேன். சிங்கள மொழி இருந்தது, திருவள்ளுவரும் இருக்கிறார், ஆனால் தமிழ் மட்டும் இல்லை. எங்கே? லண்டன் பல்கலைக்கழகத்தின் SOAS மொழி பிரிவிலே. நெஞ்சு வலித்தது. பிறகு அதை பற்றி கொஞ்சம் ஆய்வுகள் செய்தபோது ஒரு அதிர்ச்சி கலந்த உண்மை தெரிந்தது. பிரிட்டிஷ் காலனித்துவ நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே நிர்வாக பொறுப்புக்கு செல்லும் வெள்ளைக்காரர்கள் எங்கெங்கு செல்கின்றார்களோ அந்தந்த மொழியை கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டம் பிரிட்டிஷ் அரசால் விதிக்கப்பட்டது. அந்த வேளையில் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிர்வாக பொறுப்பை ஏற்ற வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே நிர்வாக பொறுப்பை ஏற்ற வெள்ளைக்காரர்கள் தமிழை கற்றுக்கொண்டுதான் வந்தார்கள். எங்கே? இந்த SOAS என்ற லண்டன் பல்கலைக்கழகத்தின் மொழிப்பிரிவிலே. இது உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தகவலையும் நான் படித்தறிந்தேன். உங்களுக்கு தெரியும், பிபிசியின் தமிழோசை. அந்த பிபிசியின் தமிழோசையை முதலில் ஆரம்பித்தவர் எங்கள் இலங்கை வானொலி அறிவிப்பாளர் என்பது தெரியுமா? சோவண்ணா சிவபாத சுந்தரம் என்பவர்தான் அந்த பிபிசியின் தமிழோசையை ஆரம்பித்தார். அதை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர் அங்கே சென்றது தினந்தோறும் இலங்கை கடிதம் என்ற சிலோன் லெட்டர்ஸ் என்பதை வாசிப்பதற்காகத்தான் சென்றார். அப்போது அந்த செய்திகளை சேகரித்து அவர் ஒரு பிரதியை உருவாக்கிய பிறகு அதை அவருக்கு மேல் நிர்வாகிய இருந்த ஒரு வெள்ளைக்காரரிடம் காட்டி அவர் அதை சரிபலை பார்த்த பிறகுதான் இவர் வாசிக்க வேண்டுமாம். ஒரு வெள்ளைக்காரர், இவர் தமிழர். அந்த வெள்ளைக்காரர் இந்த SOAS எனும் பல்கலைக்கழகத்தின் மொழிப்பிரிவில் கற்றுத்தான் அங்கே சென்று பணியாற்றுகின்றார். எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். அப்பேற்பட்ட இந்த மொழிப்பிரிவு 2000ஆம் ஆண்டு வரை இயங்கியதாம். இந்த திருவள்ளுவர் சிலையை கூட அந்த பல்கலைக்கழகத்துக்கு பரிசளித்தவர் யார் தெரியுமா? தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. அவர் அன்பளிப்பாக வழங்கிய திருவள்ளுவரின் சிலை. அங்கே ஏன் தமிழ் மட்டும் இல்லை, மண்டரின் சீன மொழி கூட அங்கே கற்பிக்கப்படுகிறது. அதில் ஆண்டுக்கு 5 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குகின்றார்கள். 5 மாணவர்களுக்கு HSBC என்ற வங்கி. ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உலகெங்கும் தமிழர்கள் பறந்து வாழ்ந்தாலும் கூட மிக பெரிய கோடீஸ்வரர்கள், தமிழர்கள் கோடீஸ்வரர்களாக வாழும் இடம் இங்கிலாந்து, லண்டன். அவர்கள் கிள்ளி போட்டால் கூட இங்கே மீண்டும் தமிழ் துறை ஆரம்பமாகும். இன்னொன்று பகிரங்கமான உண்மை, இன்று தமிழகத்தின் திரைப்படத்துறையே ஒரு ஈழத்தமிழரை நம்பி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் என்னுடைய இயக்கம். இப்படி கல்வி துறையில், உயர்கல்வியில் தமிழ் வளர வேண்டும் என்பது
என்னுடைய அவா. அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்லாமல் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்கள் யூதர்களைப் போல் போரா எனும் முஸ்லீம் இனத்தவர்களைப் போல், மேமன் என்ற முஸ்லீம் சமூகங்களைப் போல் ஒரு உறவு பாலத்தில் இணைய வேண்டும். அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு நாட்டிலும் 3-4 தமிழ்ச் சங்கங்கள் இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் அங்கீகரிப்பதில்லை. அவர்கள் எல்லோரும் இந்த பிரிவுகளை மறந்து ஒன்றுபட வேண்டும். மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை மருத்துவ சித்தர் தணிகாசலம் அவர்கள் தெரிவித்தார்கள். அதாவது வணிகத்துறையோடு கைகோர்த்து நாம் சென்றால் நமது மொழியும் வளரும், நமது வாழ்க்கை தரமும் வளரும் என்று. ஆனால் அந்த காலத்தில் இந்த வணிக நோக்கோடு வந்தவர்கள்தான் எங்களுடைய மொழியையும் அழிக்கும் அந்த நிலைக்கு விதை போட்டவர்கள். நாம் இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, கல்விக்காக மதத்தையும் மறந்து மொழியையும் துறந்து, அந்த வேளையில்தான் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் சைவத்தையும் தமிழையும் காப்பதற்காக இந்து பாடசாலைகளை நிறுவினார். சுவாமி விபுலானந்த அடிகளை பற்றி எங்கள் மீன்பாடும் தேநாட்டிலிருந்து வந்த அன்பர் குறிப்பிட்டார். இன்னும் ஒரு முக்கிய மனிதரை நாம் மறந்துவிட்டோம். பெருமைக்குரிய ஈழத்தவர் அவர். தமிழ் இலக்கியங்களை ஓலைச்சுவடிகளிலிருந்து பாதுகாத்தவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் என்று குறிப்பிடுகின்றோம் அல்லவா? அவரை விட கொஞ்சம் அதிகமாக அந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து தமிழை பாதுகாத்தவர் எங்கள் மண்ணைச் சேர்ந்த சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்கள். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் உரையாற்றச் செல்லும் பொழுது அந்த படிகளில் ஏறி செல்லும் போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம். அதில் கீழே சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரி சி.வை. தாமோதரம் பிள்ளை என்று பார்த்ததுமே நெஞ்சு பூரித்தது. இப்படித்தான் ஈழத்து அறிஞர்கள் செய்த தொண்டுகளை உலகமே மறந்துவிட்டது. ஆனால் இது போன்ற ஒன்று கூடல்கள், அப்படியான மறக்கப்பட்ட பெருமைகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக்கொண்டு, வணிகத்துறை என்பது மிக முக்கியமான சக்தி உள்ள ஒரு துறை. ஆங்காங்கே சில முயற்சிகள் தமிழ் வணிகர்களின் ஒன்று கூடல், தொழில் முனைவோரின் ஒன்று கூடல்கள் என்று அருட்தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்கள், மற்ற இந்திய வம்சாவளி தமிழ் வம்சாவளி ஒன்று கூடல்கள் என்று திரு ஜியா செல்வகுமார் அவர்கள் ஆங்காங்கே நடக்கின்றன. இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக இணைய வேண்டும். தமிழர்களின் வங்கி என்று எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு உச்சம் அதுவாகத்தான் இருக்கும். அதை நோக்கி நாம் முன்னேறுவோம். எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் அருள் இருந்தால் அந்த கனவுகள் நனவாகும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.